ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 139 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் முடிய. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம் ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்திலே காணப்படுகிற ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தால் ஆகிய இந்த ஆகார் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் அடிமை பெண்ணாக காணப்பட்டால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பின்பு நம்முடைய ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் தனக்கு பிள்ளை பெறும் பாக்கியம் இல்லை என்றும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு புத்திரன் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமோடு கூட சேர்ந்து பிள்ளை பெறும்படி சாராள் வலியுறுத்துகிறார். இந்த இடத்திலே ஆபிரகாமும் அந்தபடியை செய்து முடிக்கிறார். பின்பு ஆகார் கர்ப்பவதியாகி நாட்கள் கடந்து போகிறது. ஆனால் இந்த இடத்திலே ஆகார் தன்னுடைய நாச்சியார் அதாவது சாராளை அற்பமாக எண்ணுகிறார். ஆகார் தன்னுடைய சுயமாய் சிந்தித்து பேசுவதும் சுயமாய் சில செய்கைகளை செய்து சாராளை அற்பமாய் எண்ணி நடந்து கொள்கிறார். இப்படி இதையெல்லாம் கவனித்த சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமினிடத்தில் எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார். ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ அந்த ஆகார் என்னும் அடிமை பெண் உன்னுடைய கையில் இருக்கிறாள். உனக்கு இஷ்டமானபடி எல்லாம் நீ அவளுக்கு செய் என்று அவளிடத்தில் சொல்லுகிறார். அப்படி சொல்லி முடித்த பின்பு சாராள் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை மிகவும் கடினமாய் நடத்துகிறாள். இப்படி நடத்துகிறதை கண்டு அந்த ஆகார் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையோடு கூட ஓடி போகிறாள். இப்படி ஓடி போகிற ஆகாரை சூருக்கு போகிற வழியிலே நீரூற்றண்டையில் கர்த்தருடைய தூதனானவர் கண்டு, ஆதியாகமம் 16 அதிகாரம் 8 வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆதியாகமம் 16 அதிகாரம் 11 வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இப்படி கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை கண்டு அவரிடத்தில் சில காரியங்களை சொல்லி முடித்த பின்பு ஆகார் அந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம்தான் ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். சங்கீதம் 139 அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, அந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை காண்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை இதிலே அறிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதம் 139 அதிகாரத்தை பாடல் வரியாக நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் கர்த்தருக்கு மகிமையான வரிகளில் பாடலாய் பாடியுள்ளார். அந்த வரிகளில் சிலவற்றை நாம் கேட்போம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியினுடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமமான காரியம், தவறான காரியம், பாவமான காரியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் காண்கிறவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல ஆகார் சொல்லுகிறார், என்னை கண்டவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள்?
தேவனாகிய கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை காண்கிறார். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், முற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நடந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்து அவரிடத்தில் கனம் பெற்று நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களையும் என்னையும் காண்கிற ஒரு தேவன், தீயோரையும் நல்லோரையும் காண்கிற ஒரு தெய்வம். அன்றைக்கு ஆகாரை கண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்டெடுத்து அவர் நம்மை காண்கிறார். அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் மூலமாய் நம்மை காண்கிறவரும் அவர் மூலமாய் நம்மை பாதுகாக்கிறவருமான காரியங்களை செய்து வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய நல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.